இரண்டாவதாக ஆனர் யுவர் மினிஸ்ட்ரி. மாத்திரமல்ல, ஆனர் யுவர் லீடர்ஸ், யுவர் பாஸ்டர்ஸ், யுவர் எல்டர்ஸ். உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், தலைவர்கள், போதகர்கள், பெரியவர்கள், முதியவர்கள். ஆனர் யுவர் லீடர்ஸ். மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ்ங்க. மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். எபிரேயர் 13:17 வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். யார? உங்களை நடத்துகிற உங்க போதகர்கள், உங்களை நடத்துகிற உங்க பாஸ்டர்ஸ், உங்களை நடத்துகிற உங்க மேய்ப்பர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. இந்த வார்த்தையை சொல்லாம அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. இது கொஞ்சம் ஹார்ஷா இருக்குதா? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. பாஸ்டருங்க உங்களை நடத்துறாங்க, உங்களை விசாரிக்கிறாங்க, உங்க ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் விழித்திருந்து உத்தரவாதம் பண்ணுகிறாங்க. பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பாஸ்டரும் ஜெப தலைவர்களும் ஜெப லீடர்களும் பிரேயர் பார்ட்னர்ஸும் இந்த இடத்துல போராடி கொண்டு ஜெபித்து கொண்டு எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க, பிசாசினிடத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்க, கண்ணிகளிலிருந்து காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இங்க இருந்து ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அடங்கணும். ஆனர் யுவர் லீடர்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? கீழ்ப்படிங்க. நானும் நீங்களும் எங்க தலைவர்களுக்கு, என் தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும். முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்க கூடாது. தெசலோனிக்கேயர்ல சொல்ற, அன்றியும் சகோதரர் உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனர் யுவர் லீடர்னா என்ன சொன்னா? கீழ்ப்படிதான். ஆனர் யுவர் லீடர் அப்படின்னு சொன்னா என்ன? துக்கப்படுத்தாதீங்க. அவங்கள தேவையில்லாத விஷயத்துக்கு துக்கப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு கேள்வி இருந்தா என்னங்க என்ன இருக்கு? நம்ம லேசா பாஸ்டருங்களை துக்கப்படுத்திட்டு போயிடுறோம். லேசா மேய்ப்பர்களை துக்கப்படுத்திட்டு, ஊழியக்காரங்களை துக்கப்படுத்திட்டு, தலைவர்களை துக்கப்படுத்திட்டு போயிடுறோம். உங்களை விசாரிக்க வரும்பொழுது, உங்ககிட்ட பேச வரும்பொழுது, உங்களை தாங்க வரும்பொழுது எவ்வளவு லேசா துக்கப்படுத்துறோம். ஊழியர்களை அவமானப்படுத்துறோம், ஊழியர்களை கனவீனப்படுத்துறோம். உங்களை விசாரிக்கிற ஊழியர்களை நீங்க எவ்வளவு நாள் எப்பங்க விசாரிச்சிருக்கிறீங்க? எப்ப நான் விசாரிச்சிருக்கிறேன்? உங்களை விசாரிக்கிறாங்கல்ல ஊழியர்கள், என்ன விசாரிக்கிறாங்களா ஊழியக்காரங்க, பாஸ்டருங்க, மேய்ப்பருங்க, தலைவருங்க? உங்க தலைவர்களை எவ்வளவு விசாரிச்சிருக்கிறீங்க? உங்க தலைவர்களுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? உங்க தலைவர்கள் கஷ்டத்துல நீங்க கூட நின்று இருக்கீங்களா? உங்க கஷ்டத்துல கூட நின்று இருக்காங்களே. உங்க தலைவர்கள், உங்க ஊழியர்கள் வழியில இருக்கும்போது கூட நின்று இருக்கீங்களா? ஏன்னா உங்க வழியில அவங்க கூட நின்று இருக்காங்களே. ஆனா ஊழியர்களை குறை சொல்ல நமக்கு வந்துருது. ஊழியர்களை எவ்வளவு பேர் தாங்கி இருக்கிறோம், ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்திருக்கிறோம். ஊழியர்கள் குடும்பத்திற்காக உங்க குடும்ப ஜெபத்துல எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஊழியர்களை நினைச்சிருக்கிறீங்களா? முதல்ல ஆனர் யுவர் லீடர். ஆண்டவர் சொல்றாரு, வசனம் தான் சொல்லுது, காரணம் உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் விழித்திருக்க கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். உங்க ஆத்துமா நல்லா இருக்கணும், அழிவுக்குள்ளாக போகக்கூடாது, பின்மாற்றத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்களா? அதுக்காக அழைக்கப்பட்டு, அதுக்காக போராடி, அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்க ஊழியக்காரங்க நல்ல வயதுல சிறியவங்களோ அல்லது பெரியவங்களோ எப்படின்னா இருக்கட்டும், உங்க ஊழியக்காரங்க படிப்புல சிறந்தவரோ அல்லது இல்லையோ, ஒருவேளை உங்க ஊழியக்காரங்க பணம் படைத்தவரோ அல்லது அதில் குறைந்தவரோ எப்படின்னா இருக்கட்டும், ஆனர் யுவர் லீடர். உங்க ஊழியர்களை மதிங்க. ஏன்னா மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். வெளியில பாஸுக்கு மாத்திரம் பயந்து மதிக்கிறோம், ஏன்னா சம்பளம்.
கரெக்டாக பஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா பாயிண்ட் போயிடும். இப்போ நிறைய இந்த ஆன்லைன் இதெல்லாம் நம்ம வாங்கும்போது, மேடம் ஸ்டார்ஸ் போட்டுருங்க, மேடம் 5 ஸ்டார் போட்டுருங்க. ஏன்? போனஸ் வரும், பணம் வரும், அது வரும். இது ஊழியக்காரங்க மதிக்கணும். வெளியில் இருக்கிறவங்களை நம்ம அவ்வளோ மதிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சுயத்திற்காக, பணத்துக்காக, பேருக்காக, போஸ்டுக்காக, பொருளுக்காக. ஆனால் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து எவ்வளோ பேர் நம்ம அடங்குறோம். உங்களை உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோரா வச்சிருக்கிறார். யாரு? கடவுள். யாருனார்கிட்ட எப்படிட்டா இருக்கட்டும். சில சமயம் நீங்க போகும் பாதைகளுக்கு முன்னாடி அவங்க போய் அந்த பாதையில உங்களை பின்னாடி வர வைக்கிறாங்க. அந்த பாதை எவ்வளவு கரடுமுரடா இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாதையை சரி பண்ணி உங்க தலைவர்கள் பின்னாடி நீங்க போறீங்க. ஆனர் யுவர் லீடர். அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். டியூரபிலிட்டி முக்கியம். அவைலபிலிட்டி முக்கியம். எப்பவுமே அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நமக்கு கணக்கு ஒப்புவிக்கிறாங்க நம்ம இருக்கணும். கணக்கு கேட்கும் போது அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நிலைத்தன்மை. எப்ப நம்பினாலும் எப்ப எப்படி நம்பிடலாம்ப்பா, ஒரு தடவை சொல்லிட்டா வேலை முடிச்சிடும். அந்த இது இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும். எப்பவுமே எதுக்கு கூப்பிட்டாலும் தயாரா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் வர முடியாது, நாளைக்கு வர முடியாது. எனக்கு நான் தலைவராக ஜோன் பாஸ்டராக இருக்கும்போது அங்கே ஒரு சிஸ்டர் 4 மணிக்கு அவங்க வேலை முடியும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகமே இருந்ததில்லை சிஸ்டர். ஏன்னா நான் தனியாக போகணும். ஸோ அதனால 2 பெண் லீடரை கூட்டின்னு போவேன் என் கூட. ஏன்னா போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க யார் எப்படி இருப்பாங்க, புது நபர்கள் இருப்பாங்க. நான் தனியாக போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த லீடரை கூப்பிடுவேன். ஒரு நாளும் நாங்கள் இருந்த வரைக்கும் என்னால் முடியாது பாஸ்டர்னு சொன்னதே இல்லை. பேர் சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, சொல்லணுமா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாளும் சொன்னது கிடையாது. வந்துடுறேன் பாஸ்டர். எத்தனை மணிக்கு வரணும் பாஸ்டர்? அவங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இருக்கு. ஒன்று தான், எப்போ ஊழியன்னாலும் ஐ எம் அவைலபிள். இப்போ வாட்ஸ்அப்லேயே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. அதுக்குள்ளே ஒரு பேர் வைக்குவாங்களே, வாட்ஸ்அப் கீழே நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அதில் தெரியும் ஐ எம் நாட் அவைலபிள்னு போட்டு வச்சிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஐ எம் நாட். ஒருத்தர் பேர் ஒரு இடத்துல போயிருந்தேன், ஐ எம் பிஸி. ஆமாம், ஐ எம் பிஸி. என்ன பிஸி? ஷார்ட்ஸ் பார்க்கறது இல்லையா? தூங்குறது இல்லையா? எதுல பிஸி? எவ்வளோ பிஸி? ஒரு ஆத்துமாக்காக பிஸி. நான் பிஸியா இருக்கணுமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற விஷயத்துல நான் பிஸியா இருக்கலாம். நல்லா கவனிங்க. அப்போ அக்கௌண்டபிலிட்டி, டியூரபிலிட்டி, அவைலபிலிட்டி மிக முக்கியம் ஊழியத்தில். ஆனர் யுவர் லீடர், ஆனர் யுவர் பாஸ்டர், ஆனர் யுவர் கால். ஃபர்ஸ்ட் உங்க கால், உங்க அழைப்பு ஆனர் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். சும்மா கேட்டுட்டு போக வேண்டாம். இல்லை, அதுல இருந்து நம்ம இருக்கிற நிலையில இருந்து கீழே தான் போவோம், மேலே போக மாட்டோம்.